அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை, ஆழமான நம்பிக்கையினால் இறை இரக்கம் பெறுவோம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 15 இறை சொற்றொடர்கள் 21 முதல் 28 முடிய. அன்பார்ந்தவர்களே, பொது காலம் 20ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்விலே நம்பிக்கையை எதிர்மறையாகவும் பார்ப்பதொன்று. அவநம்பிக்கை, அதிகமான நம்பிக்கை, மூட நம்பிக்கை, இவை நம்முடைய வாழ்வுக்கு அதிக பயனை தருவதில்லை. அதே நேரத்தில் நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே 3 நிலைகளில் வெளிப்படுவதுண்டு. தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை, பிற நம்பிக்கை. இது மிகவும் அவசியமாக நேர்மறையானதாக இருக்கின்றது. இன்றைய வாசகங்களில் கடவுள் மேல் உள்ள நம்பிக்கை நம்முடைய தன்னம்பிக்கையும் பிற நம்பிக்கையும் வெளிப்படுத்துவதாக அமைகின்றது. இன்றைய முதல் வாசகம் தெளிவாக இந்த நம்பிக்கையை பற்றி குறிப்பிடுகிறது. இறைவனை தேடி வருகின்ற இந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்விலே 3ஆம் எசேயா யூத நாட்டு மக்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமிலிருந்து திரும்பி வந்த நிலையில் அவர்களுக்கு இறை திருவுளத்தை தெளிவுபடுத்துகிறார். எருசலேம் ஆலயம் யூதர்களுக்கு மட்டும் ஜெப வீடு அல்ல, எல்லா மக்களுக்கும் ஜெப வீடாக அமையும் என்கிறார். புற இனத்தார் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரது உடன்படிக்கையின்படி வாழ்ந்து நீதியுடன் பிறருக்கு பணி செய்தால் அவர்களின் காணிக்கைகள் இறைவனால் ஏற்கப்படும். மனித இனமாக படைக்கப்பட்ட அனைவருக்குமே கடவுள் தந்தை, மண்ணுயிர் அனைத்திற்குமே தந்தை. எனவே அவரது இரக்கம், பரிவு, அன்பு என்பது ஒரு சில தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக எல்லோருக்கும் எல்லாவற்றிற்கும் உரியது என்பதை அறிந்து கொள்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு இஸ்ராயல் மக்கள் வாழும் இடத்திலிருந்து கடந்து தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி செல்கின்றார். புற இனத்தார் வாழ்கின்ற பகுதியில் விருப்பத்துடன் இயேசு செல்கின்றார். எல்லாருக்கும் உரிய இறையாட்சியை கொணர்ந்திட இறைவன் விரும்புகின்றார். இறையாட்சியின் அறிவிப்பும் அதன் எல்லைகளும் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்குள், நாட்டிற்குள், சமூகத்திற்குள் அடங்கிவிடுவது எதிர் சாட்சியான செயல். இயேசு தீர் சீதோன் பகுதிகளுக்கு சென்று சமூகத்தின் மனிதர்களோடு உரையாடுவதும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதும் அவர்களின் நம்பிக்கையை பாராட்டுவதும் ஒரு புவியியல் சார்ந்த குறியீடு மட்டுமல்ல, அதில் விடுதலை இறையிலும் நிறைந்துள்ளது. இன்றைய நற்செய்தியில் இவ்விருவரின் உரையாடல் கூர்ந்து கவனிக்கக்கூடியது. 3 முறை கனானிய தாய் பேசுகின்றார். ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறார். ஐயா, எனக்கு உதவி அருளும். ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டல்களை நாய்க்குட்டிகளும் தின்னுமே. இந்த 3 உரையாடல்களும் வேண்டல்களும் ஐயா என தொடங்குகின்றது. 3 உரையாடல்களிலும் கனானிய பெண் தாழ்ச்சியோடும் ஆனால் மிகுந்த நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் இயேசுவிடம் வேண்டுகின்றார். இயேசுவின் பதில் மொழி மௌனத்துடன் தொடங்குகின்றது. கனமான உரையாடலாக வலுப்பெறுகின்றது. இறுதியில் நலமிக்க வார்த்தைகளுடன் நிறைவேறுகின்றது. தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என கதறிய தாய்க்கு இயேசு உடனடியாக பதில் மொழி கூறவில்லை. இயேசுவின் மௌனம் அப்பெண்ணின் தேவைக்கு செவிமடுக்க மனமின்மையால் அல்ல, பாராமுகமும் அல்ல, புறக்கணிப்பும் அல்ல. இயேசுவின் 3 உரையாடல் வரிகள்: இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போடுமே நான் அனுப்பப்பட்டேன். பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல. அம்மா, உமது நம்பிக்கை பெரியது. நீர் விரும்பியவாறே
உமக்கு நிகழட்டும். கனானி பெண்ணின் தாழ்ச்சியும் நம்பிக்கையான வார்த்தைகளும் இயேசுவின் இதயத்தை தொடுகின்றன. ஆகவேதான் அம்மா உம் நம்பிக்கை பெரியது என இயேசு பாராட்டுகின்றார். இன்றைய 2வது வாசகத்தில் தூய பவுல் கடவுள் யாரும் அழிந்து போக வேண்டும் என்று விரும்புவதில்லை, எல்லோரும் மனம் திரும்பி மீட்படைய வேண்டும் என்று விரும்புகிறார். எவ்வினத்தாரும் கடவுளுக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவர் என்ற கருத்தை உணர்ந்து தூய பவுல் பிற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறார். பிற இனத்தாருக்கு எழுதும் இம்மடலில் கடவுளின் இரக்கம் எவ்வாறு எல்லாருக்கும் உரியது, எவ்வாறு எல்லோருக்கும் பொழியப்படுகிறது என்று சுட்டிக்காட்டுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நம்பிக்கை எவ்வாறு இருக்கிறது? கடவுள் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையும் சக மனிதர்களிடம் உள்ள நம்பிக்கையும் நம்முடைய தனி வாழ்வில் உள்ள நம்பிக்கையும் எவ்வாறு இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை ஆழமானதாக இருக்க வேண்டும், பரந்ததாக இருக்க வேண்டும், கடவுளையும் பிறரையும் இணைக்கின்றதாக அமைய வேண்டும். தொடர்ந்து நாம் இறை நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்தின்று சான்று பகர்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் இறை நம்பிக்கையில் ஆழமாக இடம்பெறுகின்றேனா? கடவுளுடைய இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் புரிந்து செயல்படுகிறோனா? எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து சான்று பகர்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உமது இறை இரக்கத்தை உணர்ந்து உம்மிலும் சக மனிதரிடம் நம்பிக்கை கொண்டு எல்லார் மத்தியிலும் நல்ல செயலால் சான்று பருந்திட வரம் தாரும். ஆமீன்.